மலம் மாற்று அறுவை சிகிச்சை. உலகத்தில் எத்தனையோ அறுவை சிகிச்சைகள்லாம் இருக்குது. அதில் மிகவும் அருவருப்பான ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லப்படுது இந்த மலம் மாற்று அறுவை சிகிச்சை. அதாவது நம்முடைய மனித உடல் செல்களால் ஆனதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். செல்களை காட்டிலும் அதிகப்படியான எண்ணிக்கையில் நம் உடலில் இருப்பது எது அப்படின்னா நுண்ணுயிரிகள். பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா, ஆல்கை போன்ற பல நுண்ணிய கிருமிகள் நம்ம உடம்புல இருக்குது. அதில் நல்லது தரக்கூடிய கிருமிகளும் நம்ம உடம்புல இருக்குது, தீமை தரக்கூடிய கிருமிகளும் நம்ம உடம்புல இருக்குது. இப்போது இந்த மலம் மாற்று அறுவை சிகிச்சை ஏன் செய்யப்படுது அப்படின்னா, தீர்க்க முடியாத, குணப்படுத்த முடியாத பல நோய்களுக்கு மலமே மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு மருத்துவ உலகம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். கேன்சர் போன்ற பல தீர்க்க முடியாத சூழ்நிலையிலும் கூட இந்த மலமாற்று அறுவை சிகிச்சையின் மூலமாக அது கட்டுப்படுத்தப்படுகிறது என்று இன்றைக்கு ஆய்வில் சோதித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மலமாற்று அறுவை சிகிச்சை இன்றைக்கி ரொம்ப முக்கியமாகிடுச்சு. எப்படி இதை பண்ணுவாங்க? அந்த நோயாளியினுடைய உறவினர் அல்லது இரத்த தொடர்புடையவர்கிட்டேருந்து மட்டும்தான் அந்த மலத்தை அவங்க பெறுவாங்க. பெற்று நோயால் பாதிக்கப்பட்டவருடைய உடலுக்கு அந்த மலத்தை மாற்றுறாங்க. இந்த மலம் மாற்று அறுவை சிகிச்சை 2 வழியில் செய்யப்படுது. ஒன்று வாய் வழியாக செய்யப்படுகிறது, இன்னொன்று மலக்குடல் வழியாக செய்யப்படுகிறது. எதனால் அப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, அந்த மலத்தில் உள்ள பாக்டீரியாக்களுக்கு அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்முடைய மலக்குழியில் உள்ள ஆழமான பகுதி என்பது மழை காடு, பவளப்பாறைகளைப் போல ஒரு மிகப்பெரிய உயிர் சூழலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் என்று இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்கக்கூடிய ஒரே பகுதியாக அந்த மலக்குழியினுடைய அந்த ஆழ்ந்த பகுதி இருக்கிறது. அந்த இடத்துல வேறு ஒரு ஆரோக்கியமான மனிதருடைய மலத்தை மாற்றுவதன் மூலம் அந்த பாக்டீரியாக்கள் மூலமாக அந்த நோயை குணப்படுத்த முடியும் என்று இன்றைக்கு நிரூபித்து வருகிறார்கள். அப்படித்தான் இது மாற்றப்படுது. பாதிக்கப்படாத நல்ல ஆரோக்கியமான ஒருத்தருடைய மலத்தை முதல்ல எடுத்து அதை நீரில் கரைத்து அதன் பிறகு அந்த மலமானது நோயாளிக்கு மாற்றப்படுகிறது. இப்படி செய்வதன் மூலமாக பார்த்திங்கன்னா அந்த நோய் குணமாகிறது என்பது இன்றைக்கு மருத்துவ உலகம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த மலம் மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சோதனை முயற்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதனுடைய விளைவுகளில் பல முன்னேற்றங்கள் இருக்கிறதையும் மருத்துவ உலகம் அதை நிரூபித்து கொண்டு வருகிறார்கள். அந்த பாக்டீரியாக்கள் எதனால் இந்த மாதிரி ஒரு இது வருது அப்படின்னா, நிறைய இன்றைக்கி ஆன்டிபயோட்டிக் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு சாதாரண காய்ச்சல் தலைவலின்னு போனால் கூட ஒரு ஆன்டிபயோட்டிக்கை நம்ம ஊசியாகவோ அல்லது மாத்திரையாகவோ நம்ம சாப்பிட்றோம். இந்த ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணுதுன்னா ஆன்டிஜென் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு தொற்றுக்கூடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிருமியோ எக்ஸ்டர்னல் பார்ட்டிகிள் எதுவாக வேணால் இருக்கலாம். உடம்புக்கு வெளியிலேருந்து உடம்புக்குள்ளே வரக்கூடிய பொருளை தான் ஆன்டிஜென் அப்படிம்பாங்க. அதற்கு எதிரான ஒரு சக்தியை நம்ம உடம்பே உற்பத்தி செய்யும். அதுதான் பார்த்திங்கன்னா ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்டிபாடி உடம்பு உற்பத்தி செய்யலை அப்படின்னா அதை செயற்கையான முறையில் ஆன்டிபயாட்டிக்கிற முறையில் நம்ம ஊசியாவோ மாத்திரையாவோ நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய அது என்ன செய்யுதுன்னா கிருமிகளை அழிக்கிறது. அப்படி அழிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய மலக்குழியில் உள்ள பல மில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள், நல்லது செய்யக்கூடிய கிருமிகளையும் இந்த ஆன்டிபயாட்டிக் அழித்து விடுகிறது. அதனால் உடல் எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துருது. அதிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான ஒரு வயிற்றுப்போக்கு 27 கிலோ ஒரு 61 வயதுடைய ஒரு பெண்மணிக்கு ஏற்பட்டது. அப்போ உடனடியாக அவருடைய கணவருடைய உடலிலிருந்து மலத்தை எடுத்து இவர்களுக்கு மாற்றியதன் மீது மீண்டும் அவர்கள் பழைய நிலைக்கு வந்திருப்பதை ஆய்வு உலகம், மருத்துவ உலகம் நிரூபித்திருக்கிறது. அதிலிருந்து இன்றைக்கு ஒரு புதிய அறுவை சிகிச்சை முறையாக வளர்ந்து வருகிறது மலம் மாற்று அறுவை சிகிச்சை. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.